இலக்கிய சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்குங்க, நாளைக்கு எபிசோடுக்கான ப்ரோமோவில் என்ன தாங்க நடக்க போகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இலக்கியாவும் கௌதமும் இப்போ வாக்குவாதத்தில் ஈடுபட்டுருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நான் இலக்கியா உனக்காக தானே வாழுறேன், நீ என்னை விட்டுட்டு எப்படி பிரிஞ்சு போக உனக்கு மனசு வந்துச்சு, இதை நீ கொஞ்சம் கூட யோசித்து பார்க்க மாட்டியா, நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் ஒரு நாளும் நினச்சி கூட பார்த்தது கிடையாது, அப்படி இருக்கும்போது உனக்கு அப்படி கிடையாதா, என் மேலே உனக்கு உண்மையான பாசமே கிடையாதா, நீ வீட்டை விட்டு வெளியே போனதுன்னு எந்த அளவுக்கு நான் பதறி போயிட்டேன்னு எனக்கு தெரியுமா, நாங்கள் ஸ்கூலில் போய் தெரிஞ்சிக்கலன்னா இந்த விஷயம் எங்கே போய் முடிஞ்சிருக்குமோ எனக்கு புரியலை, நீ மட்டும் வெளியே போயிருந்தால் கண்டிப்பாக நான் செத்தே போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கௌதம் வந்து இலக்கிய கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே, இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசாதீங்க கௌதம், நீங்கள் இல்லாத வாழ்க்கையை என்னால் கூட நினச்சே பார்க்க முடியாது, அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா வந்து சொல்கிறாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்தா இதுக்கு நான் வேறு ஏதாவது ஒரு வழி பார்த்துருப்பேன் இல்லையா, இதுதான் உனக்கு கிடைச்ச வாய்ப்புன்ட்டு நீ வெளியே போகலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் இந்த இந்த முயற்சியில் ஜெயிச்சே ஆகணும், அதுக்காக மட்டும்தான் நான் அந்த விஷயத்தில் பைரவி அத்தை சொன்ன எல்லா விஷயத்துக்கும் நான் ஒத்துக்கிட்டேன், இல்லைன்னா இந்த மாதிரி விஷயத்த நான் பேச்சுவார்த்தை கூட நடத்தியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா சொல்கிறாங்க. இனிமேல் இந்த மாதிரி தப்பை நான் செய்யவே மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா கௌதமுடைய காலை பிடிச்சி சொல்கிறாங்க. எதுக்காக இலக்கியா நமக்குள்ளே காலெல்லாம் விழுந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், எந்திரி முதல்ல, இல்லை நீங்கள் என்னை முழுசாக மன்னிச்சா தான் நான் எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா காலை பிடிச்சிட்டு கெஞ்சிட்ருக்காங்க. ஓகே, இதுக்கு மேலே இந்த டாப்பிக்கை பற்றி நாம் பேச வேண்டாம், நீ எந்திரி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசுகிறாங்க. உடனே ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்காங்க. இலக்கியாவை கட்டி பிடிச்சி அழகாக ஒரு முத்தத்தை ஒன்று கொடுக்குறாங்க. இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் இவங்க காதலுக்குள்ளே இருக்கிற ரொமான்ஸ் மட்டும் குறையிலன்னு தாங்க சொல்லணும். அந்தளவுக்கு வந்து பார்க்குறதுக்கே ஒரு க்யூட்டாக இருக்குன்னு தாங்க சொல்கிறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, சரி ஓகேங்க, நான் மறுபடியும் ஆயமாக வேலைக்கே போகிறேன், ஏன்னா இதுக்கு மேலே நம்ம இங்கே வந்துட்டோம், குடும்பத்தை ரன் பண்ணியே ஆகணும் இல்லைங்களா, அதனால் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கூலில் போயிட்டு மறுபடியும் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய கிளம்பி போயிடுறாங்க.